வணக்கம். இன்னைக்கு அதாவது 25ஆம் தேதி மே, இன்னைக்கு சிஎம் டிவிகேவுடைய நிகழ்வுகள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீஃப் மினிஸ்டர் எல்லாரையுமே கூப்பிட்டு இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணார். இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு கொடுமையும் நடக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நமக்கு சமீபத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் இது இனிமேல் நடக்காமல் இருக்கணும். இதுக்கு எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன் எப்படி எடுக்க முடியும் அப்படின்றதும், இது நடக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி தடுக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு மீட்டிங் இன்றைக்கி எடுக்கப்பட்டது. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா சார் இன்றைக்கி என்ன பண்ணார் அப்படின்னா, அத்லெட்டிக் சம்யா பர்வீன் அப்படின்றவங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாயும் அபிஷேக் அப்படின்ற ஒரு நீச்சல் வீரர் இவருக்கு 2.8 lakhs, அதாவது 2,80,000 ரூபாவை அவர் இன்னைக்கு அவங்க 2 பேருக்கு கொடுத்துருக்காரு. எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இவர்கள் ஒலிம்பிக்கு தயாராகணும், அடுத்தடுத்த போட்டிகளை இவங்களுக்கு தயாராகணும், அதுக்கு இவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க 2 பேருக்குமே அவங்கள ஊக்குவிக்கும் வகையில் இந்த தொகை அவங்களுக்கு வழங்கப்பட்டது நேரு ஸ்டேடியத்தில். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த மேகதாத்து அணையை அதை பற்றி நம்ம இப்போ பேசிகிட்டு இருப்போம். இப்போ இந்த அணையை கர்நாடகா அரசு காவேரிக்கு மேலே கட்டுறேன் அப்படின்றாங்க. நம்ம அதை வேண்டான்றோம். அதை கட்டினா அதனால் நமக்கு வர வேண்டிய தண்ணி வராமல் போயிடும் அப்படின்றோம். இதை நோட்டி ஒரு மீட்டிங் ஒன்று இன்றைக்கி நடத்தப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, 30/11 நவம்பரில் 18ஆவது வருஷம் 30/11/18 இந்த கேஸ் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 7/6/22 திருப்பி போட்டிருக்கோம். அதுக்கு நமக்கு 13/11, அதாவது 13ஆம் தேதி நவம்பர் மாதம் 22 நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு இதை எதுவுமே சொல்ல முடியாதுங்க. இது நீங்கள் கவர்மெண்ட் பாடிஸ், காவேரியோடைய கவர்மெண்ட் பாடிஸ் எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி இதுக்காக என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க என்னன்றதை நீங்கள்லாம் பார்த்துட்டு அதன்படியில் தான் போகணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கு ஒரு அப்பீலிங் நம்ம எப்போ பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே இன்றைக்கி ஆராய்ந்து பார்த்துட்டு, சரி இதுக்கு அடுத்தபடியாக இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு என்ன முடிவு அப்படின்றதுக்கான ஒரு மீட்டிங் இன்றைக்கி நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் நேச்சுரல் ரிசோர்ஸஸோடைய மினிஸ்டர் டாக்டர் டி.கே. பிரபு சார் அவர்கள் இன்றைக்கி என்ன பண்ணாருன்னா, ஒரு 18 ஸ்டோன் குவாரிஸ், அதாவது இல்லீகலாக நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் குவாரியை இன்றைக்கி உடனடியாக மூடணும், அது வயலேஷனாக இருக்குது அப்படின்றதுனால அதை மூடணும் அப்படின்ற உத்தரவு இன்றைக்கி கொடுத்துட்டார். ஆனால் இதை டெம்பரரியாக தான் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் இதை பாசிட்டிவில் எடுத்துகிட்டு போகல, அது பர்மனண்ட் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நம்ம இதை பாசிட்டிவில் எடுத்துன்னு போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம முந்தானி இதை பார்த்தோம், அந்த சேர்மன் ஆஃப் அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட்டுக்கு நியமிக்கப்பட்டார் அப்படின்னு. இன்றைக்கி அந்த சேர்மன் இன்றைக்கி தலைவர் முதலமைச்சரை இன்றைக்கி போய் சந்தித்திருக்கிறார். அதே மாதிரி ஹானபிள் மினிஸ்டர் ஃபார் கமர்ஷியல் டாக்ஸஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அவர் இன்றைக்கி அவங்க சீனியர் கமர்ஷியல் டாக்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டோடு இன்றைக்கி ஒரு மீட்டிங்கை நடத்தினார்கள். அதுக்கப்புறம் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அண்ட் லா மினிஸ்டர் அவர் என்ன பண்ணாருன்னா, இன்றைக்கி பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ் அவங்க கூட ஒரு மீட்டிங் இன்றைக்கி கலைவாணர் அரங்கத்தில் இன்றைக்கி அவர் மேற்கொண்டார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, சிங்கப்பூர் கான்சுலேட்லேருந்து அவங்களாமே எஜுகேஷனல் மினிஸ்டர், ஸ்கூல் மினிஸ்டர், அவர் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர்ஸை பார்த்துட்டு எப்படி இன்னோவேட்டிவ் ஸ்கீம்ஸ் எப்படி கொடுக்கலாம், அடுத்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு டிஸ்கஷன்ஸ் இன்றைக்கி அவங்க எடுத்துக்கொண்டார்கள். அதே மாதிரி ஹானபிள் மினிஸ்டர் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐடி, இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த எல்காட் ஆப்ரேஷன்ஸை எப்படி நல்ல சிறப்பாக பண்ணலாம். எல்காட் அப்படின்றது அதுதான் நம்மளுடைய ஐடிக்கு உண்டான இது. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஃபியூச்சர் பிளான்ஸ் குறித்தும் இன்றைக்கி அதற்காக ஒரு மீட்டிங் நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஹோட்டல் அசோசியேஷன் அந்த மெம்பர்ஸ் எல்லாமே இன்றைக்கி சீஃப் மினிஸ்டர் நம்ம பார்த்துருக்குறாங்க. எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் இருந்து மேடம் சுவாமிநாதன் அவர்கள் அவங்க எல்லாமே இன்றைக்கி போய் சேர பார்த்துருக்காங்க. டிவிஎஸ் கம்பெனியோடைய மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சேர்மன் அவர் இன்றைக்கி சிஎம்ஐ பார்த்துருக்காங்க. ஸ்கூல் டெவலப்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன், தமிழ் டெவலப்மெண்ட், இன்ஃபர்மேஷன் பப்ளிசிட்டி மினிஸ்டர் இவர் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 6 டெய்லரிங் டீச்சர்ஸை இன்றைக்கி நியமனம் செய்திருக்கிறார்கள். அதாவது அவங்களுக்கு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதுபடியாக அவங்களுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு உத்தரவு
கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைய நாள் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த விஷயங்கள் என்ன இருக்குன்றதை நாளைக்கு பார்ப்போம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய தொகுதியில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், மாற்றம் வரக்கூடிய வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரிவுபடுத்துங்கள். நன்றி, வணக்கம்.